ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே பாப்போமா? கம் லெட் அஸ் ப்ளே. வாங்க விளையாடலாம். The dogs are playing cricket. The rat wants to join. Dogs are playing. Playingனா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐஎன்ஜி போடணும். பிளேயிங் கிரிக்கெட். டாக்ஸ் எஸ் சேர்த்துருக்கனால நிறைய டாக்ஸ் ஆர் இல்லைன்னா ஒரே ஒரு டாக்னா ஈஸ் போடணும். டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். rat wants to join. வாண்ட்னா வேணும். ரேட்டுக்கு என்ன வேணுமா? அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணுமா, சேர்ந்துக்கணுமா. மே ஐ மே ஐ பிளே வித் யூ அப்படின்னு இந்த ரேட் வந்து டாக் கிட்ட போய் கேட்குது. அதாவது நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற யூஸ் பண்ணும்போது மே யூஸ் பண்ணணும். மே ஐ பிளே வித் யூ பட் த கேம் ஹேஸ் ஸ்டார்டட். சாரி, யூ ஆர் லேட் அப்படின்னு அந்த டாக் சொல்லுது. ஆனா இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி, நீ லேட்டா வந்திருக்க. யூ ஆர் லேட் அப்படின்னு அந்த டாக் சொல்லுது. த ரேபிட் இஸ் ஃப்ளையிங் எ கைட். த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். ரேபிட்னா ஒரே ஒரு ரேபிட் இருக்கு இல்லையா, அதனால ஈஸ் போட்டிருப்பாங்க. ரேபிட் இஸ் ஃப்ளையிங் எ கைட். பட்டத்தை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அங்க ரேட் வந்து ரேபிட் கூட ஜாயின் பண்ணிக்கணுமா. இப்போ என்ன கேக்குது? மே ஐ ஃப்ளை யுவர் கைட். நான் அந்த உன்னோட கைட்டை பறக்க விடட்டுமா அப்படின்னு கேக்குது. பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன். ஆனா என்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஒன்லி ஒன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படின்னு அந்த ரேபிட் சொல்லுது. நெக்ஸ்ட் மங்கி கிட்ட போகுது. த monkeys ஆர் ஸ்விங்கிங் ஆன் த ட்ரீ. ஸ்விங்கிங் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுறது. மங்கிலாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான் ட்ரீல. த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். ரேட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லுது. மே ஐ பிளே வித் யூ. நான் உங்க கூட விளையாடலாமா? பட் ரேட்ஸ் cannot ஸ்விங். மங்கி என்ன சொல்லுது? ஆனா ரேட்டால ஸ்விங் பண்ண முடியாதே, ஊஞ்சல் ஆட முடியாதே அப்படின்னு அந்த மங்கி சொல்லிட்டு. த ஃப்ராக்ஸ் ஆர் பிளேயிங் ஹாப்ஸ்காட்ச். த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். ஹாப்ஸ்காட்ச்னா சில்லுக்கோடு நொண்டி விளையாடுவோம் இல்லையா, ஒத்த கால நொண்டி நொண்டி தாவி தாவி ஜம்ப் பண்ணி போறத ஹாப்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்ஸ் தவளைங்கெல்லாம் ஹாப்ஸ்காட்ச் விளையாடுது. மே ஐ ஹாப் வித் யூ. நான் உங்க கூட சேர்ந்து நொண்டி அடிக்கவா அப்படின்னு அந்த ஏடி கேக்குது. நோ நோ, இல்ல ஒன்லி டூ கேன் பிளே திஸ் கேம். 2 பேர் மட்டும்தான் இந்த கேமை விளையாட முடியும். ஒன்லி டூனா 2 பேர் மட்டுமே இந்த கேமை விளையாட முடியும் அப்படின்னு அந்த ஃப்ராக் சொல்லுதான். ரேட் இஸ் பில்டிங் எ சாண்ட் கேஸ்டல். அப்புறம் ரேட் தனியா போய் என்ன பண்ணுது? மணல் கோட்டை கட்டுது. சாண்டுனா மணல், கேஸ்டல்னா கோட்டை. அதை பில்ட் பண்ணுது, கட்டுது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹிம். எல்லாருமே, எவ்ரி ஒன்னா அங்க இருக்க எல்லாருமே வாண்ட்ஸ் டு ஜாயின் ஹிம். எல்லாரும் எடை கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ வில் பிளே அலோன். அதுவே சொல்லிக்குது. நான் தனியானே பிளே பண்ணுவேன். வில் பிளேனா நான் விளையாடுவேன். ஐ வில் பிளே அலோன் அப்படின்னு அந்த ரேட் சொல்லுது. ஹே லுக் அட் தட் அப்படின்னு ரேபிட் சொல்லுது. ஹே அங்க பாரு, எஸ் சாண்ட் கேஸ்டல், மணல் கோட்டை. ஷால் வி ஜாயின் ஹிம். நம்ம எல்லாம் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த மங்கி கேக்குது. த ரேட் இன்வைட்ஸ் எவ்ரி ஒன். அந்த ரேட் என்ன பண்ணுது? எல்லாரையுமே அழைக்குது. டு பிளே வித் ஹிம்னா அவன் கூட விளையாட எல்லாரையுமே அந்த ரேட் அழைக்குது. லெட் அஸ் பிளே டுகெதர். வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க. பிளேயிங் டுகெதர் இஸ் ஆல்வேஸ் ஃபன். அதாவது எல்லாரும் சேர்ந்து விளையாண்டா அது எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் ஒரு ஜாலியான விஷயமாவுமே இருக்கும். தேங்க்யூ. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.